Welcome back to the next series of the session which I'm going to handle. Hope the previous sessions are quite understandable because it is a series of subject, there should be a clear picture about the what follows, what comes back, what about the employee, how he is growing, and அவரோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி தான் இந்த ஒரு சீரீஸில் வரும். அதாவது ரெக்ரூட்மெண்ட்லேருந்து அவரோட வளர்ச்சி, அவரோட சேல்ரி இன்க்ரிமெண்ட்டு, அதுலேருந்து அது வரைக்கும் எல்லாமே ஒரு சீரீஸே வரும். அதுதான் வந்து ஐ ஹவ் டேக்கன் அஸ் தி டாபிக். And to recap about yesterday's topic is like we have seen the on the job training. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் வந்து எப்படி ஒரு குரூப் ஆக்டிவிட்டியாக என்ன பண்ணணும், நெட்வொர்க் எப்படி க்ரியேட் பண்ணணும், வாட் சார்ட் ஆஃப் நாலேஜ் தட் யூ ஷுட் bring, how apprenticeship help in the organizations. So these training methodologies have a parameters for individual, how they grow. So certainly, what happens is I cannot assure that through training 100% people get developed or gets better placements or performance or whatever. But they have to overcome the mistakes what they undergo. ஸோ அதை தான் நம்ம வந்து லாஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே டு கண்டினியூ அதில் வந்து ஆஃப் தி ஜாப், ஆன் தி ஜாப் நம்ம பார்த்தோம். இப்போ ஆஃப் தி ஜாப் வந்து கண்டினியூ பண்ணுறப்போ ஆஃப் அப்படின்னாலே அவுட் ஆஃப் தி ஜாப். ஸோ ஒரு ஜாபில் இல்லை, அப்போது என்னென்ன ட்ரைனிங் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெர்டிபியல் ட்ரைனிங் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது செமி ஸ்கில்டு ட்ரைனிங் தான் இது வந்து ஒரு கிளரிக்கல் ஜாபாக இருக்கும். அது வந்து காமனாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்குண்டான ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ரோல் ப்ளே, இது வந்து காமனாக எல்லா காலேஜஸ்லேயும் எல்லா இடத்துலையுமே இப்போல்லாம் வந்து இட் இஸ் பிகம் வெரி ட்ரெண்ட். பிகாஸ் நார்மலி நோ பீப்புள் they are having time to read and understand it. So now if any picturized or videos or anything is made in place, they will completely know about and read. So அதுக்காக இந்த ரோல் play plays an vital role. Then lecture method, then இதில் வந்து கிளாஸ் ரூம் இன்ஸ்டன்ஸ், இது கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷன், நிறைய வந்து கான்ஃபரன்ஸஸ் அட்டென்ட் பண்ணுறோம், அந்த குரூப் வந்து அப்ரோச் இருக்கிறோம், நிறைய லேர்னிங்ஸ் நம்ம டீம் கூட படிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன், குரூப் மெத்தட் இருந்ததுன்னா we all will completely learn yes or no. Then programmed instructions. இந்த சப்ஜெக்ட், it is a subject matter to thought, it is presented in a series of, அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை பிளான் பண்ணி அதை வந்து சீக்வென்ஸாக நம்ம வந்து அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங்கும் இதில் இருக்குது. அப்ரெண்டிஸ்ஷிப்பும் ஏற்கனவே ஐ ஹவ் கிவன் இன் தி ப்ரீவியஸ் திங், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், இ-லேர்னிங். ஸோ we know very well that during corona we had only e-learning. ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறதும் இருக்குது. now there are lot of online courses also we can read and we can improve our thing, and we also can insist them employees what to do, what not to do through online itself. Behaviorally experienced, இது வந்து நம்மளோட மெச்சூரிட்டி லெவல், அந்த இமோஷ்னல் பிஹேவியரை வச்சு நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், டெய்லி எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து இங்கே ஒரு இதாக வருது. ஸோ ஹியர் ஐ ஹவ் ஆல்ரெடி taken that assessment. Again I am telling you, here it cannot be done, a role play has to be made. அந்த ரோல் பிளேயில் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறப்போ அது ஃபால்ஸாக தான் போகும். வெரி லெஸ் திங் இட் கோஸ் அஸ் in true way. Okay, so here what we have seen as a summary over here is we have seen job instruction, அதாவது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். தேர் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரைனிங், கோச்சிங், மென்டாரிங், apprenticeship training, committee assignments, all these things falls as one of the important training methods for off the job training under training and development. So hope you understood about all these concepts. Very very important. When you implement these effectively in your organization, definitely you will go to the next level, the highest level in your organization. Very very important one. So here I have few reference for you to go through, and thank you so much for the what to say, before I could thank you, you should understand well the we have lot of informations to come over. ஸோ இந்த லேர்னிங் மட்டுமே இதில்
பத்தாது. ஸோ லேர்னிங் அலோன் இஸ் நாட் enough. Implement every stage. Today I have discussed about two things. One is on the job training and the other thing is off the job training. ஸோ இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஈவன் தோ யூ ஆர் நாட் ஒர்க்கிங் இன் தி ஆர்கனைசேஷன், லாட் ஆஃப் அதர் ட்ரைனிங்ஸ் விச் கிவ்ஸ் யூ an input to enter into நியூ ஜாப். ஸோ ஒரு ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் கொடுக்குறதுக்குள்ள இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூ கேன் லேர்ன் வெல் பிஃபோர் யூ என்டர் இன் டு அ ஜாப். தட் வில் பி அட்வான்ஸ்ட் லேர்னிங். So an employer will be very very happy when you know before what they could say you or before they could ask you to do some work. அது ஒர்க் பண்ண டைமில் ஐ நோ சார் அப்படின்னாலே அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் யூ. ஸோ இன் சச் கேசஸ் ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ, ஐ எம் இன்சிஸ்டிங் யூ, ஐ எம் ப்ளீஸிங் யூ to know about all the concepts in this. Thank you so much for your patiently listening, and we will continue in the next series of session. Thank you so much.